உங்கள் சமையலறையில் சுவை பேசட்டும். அன்னையின் நண்பு ஆரோக்கியத்தில் தெரியட்டும். வெல்கம் டு மாம்ஸ் நெஸ்ட். நாளைக்கு மார்னிங் சமைக்கிறதுக்கு இன்னைக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் ஒர்க் பண்றோன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சமையலுக்கு மளிகை சாமான் காய்கறி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் பாத்திரங்கள். என்னோட வசதிக்கு ஏத்த மாதிரி நான் எப்படி வச்சுக்குவேன்னா, குக் பண்ற பாத்திரத்தெல்லாம் தனியா துலக்கி வச்சிருவேன். அப்புறம் அதுக்குண்டான மூடி தட்டுங்க இதெல்லாம் தனியா வச்சிடுறது. நம்ம நாளைக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அனுப்ப வேண்டிய லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாம் தனியா வச்சுக்கிறது. இன்னைக்கு மதியானத்துக்கு வச்ச சாம்பார் இருக்கு. ஏற்கனவே கொஞ்சம் மாவு இருந்தது. அதுல கொஞ்சமா கோதுமை மாவு, ரவை, அப்புறம் மிளகு சீரகம் தட்டி போட்டு ரவா தோசை மாதிரி ஊத்தி எடுத்திருக்கேன். புளியும் பூண்டும் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை கொஞ்சம் எடுத்து தனியா வச்சிடலான்னு பழைய புளியை எடுத்து வெளியே வச்சுட்டு, இப்ப வாங்கிட்டு வந்த புளிய அடியில ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கு மேல பழைய புளி வச்சுட்டேன். பூண்டு வாங்கிட்டு வந்திருந்தாரு. போன தடவை வாங்கிட்டு வந்த பூண்டுல ஒரே ஒரு பூண்டு மட்டும் பேலன்ஸ் இருந்தது. அதனால இப்ப வாங்கிட்டு வந்த பூண்டெல்லாம் கீழே வச்சுட்டு ஏற்கனவே இருக்கிறத மேல வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் எப்பவுமே ஃபாலோ பண்றது நல்லது. ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் டேக்கான நைட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை தான் பண்ண போறேன். அடை பண்றதுக்கு இட்லி அரிசி ஒரு 1.5 ஆழாக்கு, கடலைப்பருப்பு ஒரு 3/4 ஆழாக்கு அளந்து எடுத்திருக்கேன். இப்பவே இதை வாஷ் பண்ணி வச்சுட்டு தண்ணி ஊத்தி ஊற வைக்க போறேன். இப்ப ரெடி பண்ணா நாளை காலையில அடை செய்யறதுக்கு சரியா இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுல பெருசா இருக்க 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து அடைக்கு யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறது நாளைக்கு ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ண போறேன். 1.25 ஆழாக்கு அரிசி அளந்து வச்சிருக்கேன். பட்டாணி தோல் உரிச்சு வாஷ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயமும் தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு பண்ண போற நான்வெஜ் குழம்புக்கு சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் தரும். நாளைக்கு குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் கூட எடுத்து வச்சிட்டேன். நாளைக்கு சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லி கேட்டிருக்கேன். சிக்கன் குருமா மாதிரி வைக்கலான்னு. ஆயில் இல்லாம தான் வைக்க போறேன். இஞ்சியும் பூண்டும் தோல் சீவிட்டு எடுத்து ரெடியா வச்சிருக்கேன். நாளை காலையில தான் அரைச்சு எடுத்துக்க போறேன். முட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நாளை காலையில அப்படியே தண்ணி ஊத்தி வேக வச்சிட வேண்டியதுதான். சிக்கன் குருமா வைக்கிறதுக்கு தேங்காய் எடுத்து துண்டு துண்டா நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்கு, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே ரெடியா எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இஞ்சி நாளைக்கு இஞ்சி டீ போடுறதுக்காக. இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது வெஜிடபிள்ஸை நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, சுத்தமா தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு தான் வைக்கணும். கரம் மசாலாவும் எடுத்து வச்சுட்டேன். அந்த நேரத்துக்கு தேட வேண்டியது இருக்காது. வாட்டர் டேங்க் ஃபில் ஆகணும். எல்லா வெசல்ஸும் வாஷ் பண்ணி எடுத்து கிளீனா வச்சாச்சு. கிச்சன் கவுண்டர் டாப்பும் கிளீன் பண்ணிட்டேன். நைட்டுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸும் பண்ணியாச்சு. நாளைக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இல்லாம ஹாப்பியா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இது நம்ம தூங்க வேண்டிய நேரம். இப்ப பாக்குறது நெக்ஸ்ட் டே. குட் மார்னிங். எப்பொழுதுமே எழுந்ததும் ஜன்னல் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டுருவேன். கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ் ஏர் உள்ள வரணும். இப்ப அரிசியை வாஷ் பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை ப்ரிப்பேர் பண்ண போறதா சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்குண்டான வேலையெல்லாம் பாக்குறதுக்குள்ள அரிசி நல்லா ஊறி வந்துடும். சக்கரவள்ளி கிழங்க தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க அரிசியோட ஆட் பண்ணிக்க போறேன். இதுலயே கொஞ்சமா சின்ன இஞ்சி துண்டு, ஒரு காஞ்ச மிளகாய், சோம்பு, சீரகம், மிளகு, உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அரைச்சு எடுத்துக்கிறேன். இன்னைக்கும் காலையில இஞ்சி டீ தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். நேத்து குடிச்ச இஞ்சி டீக்கு அவருக்கு ஓரளவுக்கு இருமல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ இன்னும் அடுத்து 2 நாள் இதே மாதிரி இஞ்சி டீ போட்டு கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டா கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவாரு. முட்டை வெந்துட்டு இருக்கு. இப்ப கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கு. அதனால அரிசியை எடுத்து ஆன் பண்ணி வச்சிடுறேன். அடைக்கு மாவு அரைச்சு வச்சுட்டேன். இப்போ குழம்பு ரெடி ஆனதும் அடை ஊத்தி எடுத்துட வேண்டியதுதான். என்னோட ஹஸ்பண்ட் சிக்கனும் முருங்கைக்காயும் வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நான் குழம்புக்கு மசாலாக்கு ரெடி பண்றதுக்கு தேங்காய், சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சமா உடைச்ச கல்லையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கசகசாவும் ஆட் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். சென்டர் பர்னர்ல முட்டை வெந்துகிட்டு இருக்கு. முட்டை வேகிறதுக்குள்ள சக்கரவள்ளி கிழங்க வாஷ் பண்ணி எடுத்து பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதுல இட்லி தட்டு வச்சு அதுக்கு மேல சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் பிளேஸ் பண்ண போறேன். இப்படி பண்ணும்போது நல்லாவே வெந்து வருது. நம்ம டைரக்டா குக்கர்ல வச்சோ இல்லாட்டி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதுல வச்சோ வேக வைக்கும் போது அதுல உள்ள நியூட்ரியன் வேல்யூ எல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சக்கரவள்ளி கிழங்கு அடுப்புல வச்சுட்டு நான் போய் மாடியில இருந்து கொஞ்சமா கற்பூரவள்ளி இலையை எடுத்துட்டு வந்துட்டேன் டீல ஆட் பண்றதுக்கு. முட்டை தண்ணி மாத்தி வச்சுட்டு சூடு கொஞ்சம் ஆறுனதும் அதை உரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ள சக்கரவள்ளி கிழங்கு வெந்து வரட்டும். டீ ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்டா எல்லாரும் குடிச்சிட்டு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. நான்வெஜ்ல கை படுறதுக்கு முன்னாடியே போயிட்டு துளசி செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு அப்படியே விளக்கு ஏற்றி வச்சுட்டு வந்துடலான்னு வந்துட்டேன். துளசி செடியில வந்த விதைகளை உருவி போட்டிருந்தேன். அது கொஞ்சம் சின்ன சின்னதா முளைச்சு வந்திருக்கு. அதனால அது மேல படாத அளவுக்கு
கொஞ்சம் சேஃபா தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். சமையல் கடையில அப்பப்ப கொஞ்சம் போயிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறது. விளக்கேத்திட்டு வந்து மறுபடியும் கட்டிங் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல சாப்பாடு வெந்துரும். அதுக்குள்ள முட்டை ஆறி இருக்கு. அத உரிச்சு எடுத்துடலாம். இப்ப சாப்பாடு கொஞ்சம் வெந்திருக்கு. அதனால எடுத்து வடிச்சு விட்டுற போறேன். சிக்கன் குழம்புலாம் வைக்கும்போது சாப்பாடு கொஞ்சமும் குழஞ்சிடக்கூடாது. 3/4 பதத்துக்கு ஒரு படி முன்னாடி எடுத்துட்டேன். ஏன்னா அதை வெடிச்சு விடும்போது அந்த ஹீட்லயும் பாத்திரத்தோட ஹீட்லயுமே கொஞ்சம் வேகும். அடைக்கு தேவையான ஆனியனை அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் கட் பண்ணி அதுல ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனும் முருங்கைக்காயும் வாங்கிட்டு வந்துட்டாரு. சிக்கன் அவரே கிளீன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் முருங்கைக்காய் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் எலும்பு பீஸா இருக்க மாதிரி சிக்கனை எடுத்து சிக்கன் சூப் பண்ண போறேன். சளி பிடிச்சிருக்க நேரத்துல கொஞ்சம் இந்த மாதிரி சூப் எல்லாம் குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், தொண்டைக்கு எதமா இருக்கும். கொஞ்சமா சின்ன வெங்காயம் எடுத்து தட்டி போட்டுட்டேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், இதோட கொஞ்சம் கருவேப்பிலைய நல்லா கிள்ளி போட்டுடுறேன். சும்மா பேருக்கு ஒரு சில துண்டு தக்காளியை போடுறேன், ஜஸ்ட் இந்த டேஸ்ட்டுக்காக. ரொம்ப சதையா இல்லாம எலும்போடு ஒட்டிட்டு இருக்க மாதிரி பீசஸ் எடுத்து கொஞ்சமா போட்டிருக்கேன். அப்புறம் நமக்கு தேவைக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தியாச்சு, கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணியாச்சு. சும்மா 1-2 பீஸு பிரியாணி இலையும் கொஞ்சமா சோம்பும் பட்டையும் போட்டிருக்கேன். கொஞ்சமா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தியாச்சு. இப்போ சிக்கன் குழம்புக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆயில் இல்லாம வைக்க போறேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால முதல்ல மசாலா பொருட்கள்லாம் போட்டு அப்புறம் வெங்காயம், உருளைக்கிழங்கு, பட்டாணி, பச்சை மிளகா, அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் தூள், சிக்கன், தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, தேங்காய் தக்காளி எல்லாம் சேர்த்து அந்த அரைச்சு வச்ச விழுதை எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிட்டு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர்ல வச்சு ஒரு விசில் மட்டும் விட போறேன். ஒரு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன். சிக்கன் குருமா வந்து இப்படி குக்கர்ல வைக்கும்போது முருங்கைக்காய் கூட சேர்த்து ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி பஞ்சு பஞ்சா பிரிஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால ஒரு சின்ன கிண்ணத்துல முருங்கைக்காய் மட்டும் எடுத்து போட்டு கொஞ்சமா குழம்பு மிளகாய்த்தூள் உப்பு ஆட் பண்ணி எடுத்து வேக வச்சிடுறேன். சிக்கன் சூப் அந்த பக்கம் கொதிச்சிட்டு இருக்கு. அதுக்குமே நான் வந்து ஆயில் ஆட் பண்ணல. இப்போ குழம்புக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். குழம்பு ஒரு கொதி வந்ததுமே குக்கரை மூடிட்டு வெயிட் வச்சிடலாம். எப்பவும் குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு தண்ணி நல்லா கரெக்டா இருக்கான்றதை செக் பண்ணிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சிட்டோம்னா குழம்பு அடி பிடிக்காம இருக்கும். சிக்கன் குழம்பு வைக்கும்போது அளவுக்கு மீறியும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா சிக்கன்ல இருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். முருங்கைக்காய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப தட்டு வச்சு மூடிட்டு சிம்ல வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். சிக்கன் சூப்புமே ரெடி ஆயிடுச்சு. இப்ப பெப்பர் ஆட் பண்ணிட்டு அதை அவங்களுக்கு குடிக்க கொடுத்துடலாம். கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சிக்கன் சூப் கொடுத்துட்டா கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரியும் இருக்கும். குழம்பு ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அடை ஊற்றி கொடுக்க போறேன். குக்கர் ஒரு விசில் வந்து எடுத்து இறக்கியாச்சு. இப்போ அடை ஊத்துறதுக்கு ஆரம்பிச்சிடுறேன். இன்னைக்கு அடை கொஞ்சம் கெட்டியா தான் ஊத்த போறேன். ஒரு அடை சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிடும். அடை ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ சிக்கன் சூப் குடிச்ச பிறகு கொஞ்சம் டைம் இருக்கும். அடை எடுத்து நல்லா ஊத்தி வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா தட்டு போட்டு மூடி எடுத்துட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். குக்கர் தொட்டு பார்த்ததும் எப்படி செய்யுது பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் ப்ரெஷர் அடங்குறதுக்கு. இப்ப அடை ஒரு பக்கம் எடுத்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் சாப்பிட கொடுத்துடலாம். இப்ப அடை ரெடி ஆயிடுச்சு. இப்ப போய் குக்கரை வந்து ஒரு தடவை பார்த்துடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டுட்டு நம்ம வேக வச்சிருக்க முருங்கைக்காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு. அதையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்மளோட எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம மெனு என்னன்னு பார்த்துடலாமா? மதியத்துக்கு சூடான சாதம், சிக்கன் குருமா, ஸ்நாக்ஸுக்கு சக்கரவள்ளி கிழங்கு, முட்டை, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சக்கரவள்ளி கிழங்கு அடையும் சிக்கன் குருமாவும், இதுக்கெல்லாம் முன்னாடி மார்னிங் ஸ்டார்டரா சிக்கன் சூப். இன்னைக்கு தேவையான உணவு தயார். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நமக்கு கிடைச்ச மாதிரியே எல்லா உயிர்களுக்கும் உணவு கிடைக்கட்டும். நம்மளோட அடுத்த ஒர்க்கை கிச்சனை கிளீன் பண்ணி வச்சுட்டு நீட்டா ஆர்கனைஸ் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியது ஆஃபீஸ்க்கு. நேத்து நைட்டு நான் பண்ண ப்ரிப்பரேஷன்ஸ் ஒர்க்கு இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஒரு கூல் மார்னிங் கொடுத்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.